Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது Death Note episode 29 part 2. ஓபன் பண்ணா இப்போ நம்மளுக்குள்ள பயங்கரமான டிஸ்கஷன். அதாவது ஹீரா இப்போ இவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கான், இந்த மாதிரி மாஃபியா மெம்பர்ஸ் எல்லாம் இந்த டேட்ல இந்த இடத்துல சாக போறாங்கன்னு. அப்படின்னா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஹீராவோட பிளான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி லைட் சொல்லிட்டு இருப்பான். என்னமா ஒரு நடிப்புயா. இப்போ என்னன்னா டெத் நோட் இவங்க கைக்கு வந்துருச்சு, வச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம சீஃப். இப்போ என்னன்னா ஹீரா வந்து அந்த ஐடியல் போட சொல்லியிருப்பான். அதான் பாதி லைஃப் கொடுத்து கண்ணை வச்சு டீல் வாங்குவாங்களே, அந்த டீலை வாங்கிட்டா யாரோட பேரை வேணாலும் பார்க்கலாமே, அதை யாரு பண்ண போறான்னு தான் டிஸ்கஷன். இப்போ மேட்டர் என்னன்னா யார் அந்த டீலை போடுறாங்க அவங்கள நம்ம லைட் போட்டுருவோம். அதாவது கிராவா இல்ல ட்விஸ்ட் என்னன்னா அந்த ஐடியில போட போறது வேற யாரும் இல்ல, நம்ம லைட்டோட அப்பா சீஃப் தான். அவருக்கு ஒரு குற்றம் உணர்ச்சி, ஏன்னா அந்த டெத் நோட்டை இவரோட பொண்ணு இவரோட சுயலாபத்துக்காண்டி தானே கொடுத்து காப்பாத்தினாரு. அப்படி ஒரு தப்ப நான் பண்ணதுக்காகவே நான் சூசைட் பண்ணிருக்கணும். அதனால நானே இந்த நோட்டை கிரிமினல்ஸை கொல்ல யூஸ் பண்றேன், அதுக்கப்புறம் 13 நாள் கழிச்சு நானே செத்து போறேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பாரு. அதை கேட்ட நம்மாலு இப்ப டேடி மட்டும் கிரிமினல்ஸோட பேர் அதுல எழுதினாருன்னா 13 நாள் கழிச்சு அவன் போட்டு தள்ளி தான் ஆகணும், வேற வழி இல்ல. என்ன பண்ண காத்திருக்கானோ தெரியல. அப்படியே கட் பண்ணா நவம்பர் 10ஆம் தேதி ஆகுது, நைட்டு 11:47. இங்க நம்மால எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருப்பான். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வேலையை ஸ்டார்ட் பண்ணணும், ஐடியிலையும் போடுறதுக்காக தயாரா இருக்கீங்களா. பார்த்தா ஸ்பாட்ல போய் நின்னுட்டு அங்க வச்சு லைட்டோட அப்பா ஐடியில போடுவாரு. சோ இப்ப அவரால் கிரிமினல்ஸோட பேரை பார்க்க முடியும். அந்த பேரை டெத் நோட்ல எழுதுனா போதும், ஸ்டோரி முடிஞ்சு. அப்ப லைட்டு நான் கொடுத்த போட்டோஸ்ல இருக்க கிரிமினல்ஸோட மூஞ்ச பாருங்க, அதுல அவங்களோட பேரும் லைஃப் ஸ்பேனையும் பார்க்க முடியுதான்னு கேட்பான். நல்லா தெரியுது பாரு. எதுக்காக சொல்லியிருப்பான்னா செக் பண்றதுக்காக இல்ல, அவங்களோட பேர் எப்ப டிசப்பியர் ஆகுதோ அப்பதான் கரெக்டா இவங்க உள்ள போய் அட்டாக் பண்ணுவோம். ஏன்னா எல்லாருமே இப்ப ஸ்பாட்ல இருக்காங்க, எங்க வச்சு டீல போட்டிருக்காங்க பாத்தீங்களா. அப்படின்னா பிளான பாருங்க, கரெக்டா 11:59க்கு கிரிமினல்ஸ் ஆவாங்க. எப்படி செத்தாங்க என்னன்னு தெரியாதுல்ல, போட்டோல பார்க்கும்போது பேர் அழிஞ்சு போகும், செத்துட்டாங்கன்னு தெரியும், கரெக்டா உள்ள போனா கரெக்டா இருக்கும். என்னமா பிளானிங். சோ எல்லாம் ரெடியா இருப்பாங்க, கரெக்டா டைம் ஆகும். பிளான் பண்ண மாதிரியே அவனுங்க நெஞ்ச புடிச்சிட்டு சாவானுங்க. பேர் அழிஞ்ச உடனே எல்லாம் அடிச்சு பிச்சுக்கிட்டு உள்ள போவாங்க. இங்க மெலோ பாத்தீங்கன்னா அவன் ஆளுங்க அடுத்தடுத்து செத்துக்கிட்டு இருக்கத பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகும். அதுலயே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த வேலையை பார்த்தது கிரா தான். ஆனா அவன் இவ்வளவு தூரம் பிளான் பண்ணி உள்ள வருவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இவனோட பிளான் இன்னும் பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகல, அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டானுங்களே. சரி ஷிடோ அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்குது, அலர்ட் பண்ண வேண்டாமான்னு கேமராவை பார்ப்பான். ஷிடோ மட்டும் தான் தெரியும், அசையாம உட்கார்ந்துகிட்டு இருக்கும். மேட்டர் என்னன்னா நம்ம ரியூக்கும் அதை பிடிச்சி லாக் பண்ணி வச்சிருக்குது, அது போய் ஹெல்ப் பண்ணி எதையும் சொதப்பிடக்கூடாதுன்னு. வாயை மூடிட்டு ஷிடோ, நீ எந்த விஷயத்திலையும் தலையிடாம இருந்தாலே போதும், உன் நோட் புக் உனக்கு கிடைச்சிரும், தேவையில்லாம உள்ள போந்தாதான் உனக்கு பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை லாக் பண்ணியாச்சு. இங்க மெலோவுக்கு உள்ளுக்குள்ள ஆளுங்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே அடிச்சு புடிச்சு அங்க இருந்து ஓடுவான். அதை விட்டுட்டு வர்ற மெலோ அங்க இருக்க ஆளுகிட்ட இந்த மாதிரி டெத் நோட் அங்க கீழே தான் கிடக்குது, அதை எடுத்துட்டு மானிட்டர் ரூமுக்கு வாடான்னு ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டு போவானா. உடனே அதை எடுத்துட்டு ரிட்டர்ன் வருவானுங்க. அதுக்குள்ள சீஃப் இடையில வந்து பட்டுன்னு சுட்டு ஒரு வழியா டெத் நோட்டை கைப்பற்றிடுவாங்க. அதை தூக்கிட்டு போனவனையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நம்ம நினைச்ச மாதிரி டெத் நோட் கிடைச்சிருச்சு, ரிட்டர்ன் கிளம்பலாமான்னு சொன்னா இல்ல இன்னும் முடியலாமா. ஏன்னா இவங்களோட டார்கெட் டெத் நோட் மட்டும் இல்ல, மெலோ. நீங்க சுட்ட ஆளுகள்ல யாருமே அவன மாதிரி இல்ல, இங்க இந்த பில்டிங்ல தான் எங்கேயோ மறைஞ்சுகிட்டு இருக்கான். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, இனிமேட் எதுக்கு விட்டு வைக்கணும், எப்படியாச்சும் அவனை தேடி கண்டுபிடிங்கம்பானா. சரி ரைட்னு சொல்லிட்டு எல்லாம் தேட ஆரம்பிப்பாங்க. அந்த பில்டிங்ல மெலோ பாம் வச்சிருக்கான் போல. ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸை பிளாஸ்ட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் வார்னிங் கொடுப்பான், யாரும் மூவ் பண்ணாதீங்க. இப்போதைக்கு நான் 2 என்ட்ரன்ஸை மட்டும் தான் பிளாஸ்ட் பண்ணிருக்கேன், ஏதாச்சும் பண்ணி நீ பிடிக்கணும் அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணீங்கன்னா மொத்த பில்டிங்கையும் பிளாஸ்ட் பண்ணிடுவேன். சோ மெலோ தான் பேசிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா சீஃப் மெலோவை கண்டுபிடிச்சிட்டாரு. அதுவும் பாத்தீங்கன்னா கன் பாயிண்ட்ல அவரை லாக் பண்ணிருப்பான். அவன் பாத்தீங்கன்னா கிண்டல் பண்ணுவான், எத்தனை டைம் சீஃப் உங்ககிட்ட நோட்டை கொடுத்து நான் வாங்குறது, சரி மறுபடியும் அந்த நோட்டை கொடுத்துட்டு இங்க இருந்து அப்படியே கிளம்பிரு, இல்லன்னா மொத்த பேர்த்தையும் போட்டு தள்ளிடுவேன். சீஃப் அவனோட உண்மையான பேரை பார்த்துருவாரு, மிஹைல் கீல்னு. அவன் பேரை சொன்ன உடனே அவனு மிரண்டுருவான். நம்ம பயலுக்கும் இங்க தூக்கி வாரி போடும். ஒண்ணும் இல்ல சந்தோஷத்துல தான், ஏன்னா பேரை கண்டுபிடிச்சிட்டான்ல. மெலோ ஒழுங்கா சரண்டர் ஆயிரு, நீ சரண்டர் ஆனினா உன்னை உயிரோட கூட்டு போவோம், இல்லன்னா உனக்கு தான் பிரச்சனை பாரு. இங்க நம்ம பயலுக்கு பாத்தீங்கன்னா செம்மையா கடுப்பாகும். ஏன்னா இவங்க பிளான் என்னன்னா அங்க அவனை பார்த்த உடனே அவனோட பேரை டெத் நோட்ல எழுதணும், எழுதி அவனை போட்டு தள்ளணும், அவ்வளவுதான். உடனே செத்துருவான்ல, அவனை போட்டு தள்ளிட்டா இனி அடுத்தது நியர் மட்டும்தான் இவனுக்கு இருக்க பஞ்சாயத்து. ஆனா இவங்க அப்பா அவனை காப்பாத்தி அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடணும்னு பாக்குறாரு. ஏன்னா அவர் தான் நேர்மையான போலீஸ் ஆபீசர் ஆச்சே. டெத் நோட்டை வச்சுட்டு மிரட்ட வேற செய்வாரு. நான் மட்டும் இப்போ உன் பேர் அந்த நோட்ல எழுதுனேன்னா நீ செத்துருவ, ஒழுங்கு மரியாதையா கையில வச்சிருக்க டெட்டனேட்டரை கீழே போடு, இல்லன்னா உனக்கு தான் பிரச்சனைன்னு சொன்னா அவன் கேட்கற மாதிரி இல்ல, ரொம்பவும் கேர்லெஸ்ஸா இருப்பான். நான் லாஸ்ட் நேம் எழுதிட்டேன், உன்னோட ஃபர்ஸ்ட் நேம் எழுதுறதுக்கு எனக்கு 2 செகண்ட் ஆகாது, ஒழுங்கா கீழே போட்டுட்டு சரண்டர் ஆகும் பாரு. இங்க நம்மளுக்கு செம்மையா கடுப்பாகும். கடைசி நேரத்துல வந்து சொதப்பிட்டு இருக்காரே, எழுதுன்னு இருப்பான். மெலோ பாத்தீங்கன்னா செம பிரில்லியன்ட், அவரை பேச்சாலேயே குழப்பி விடுவான். என்ன ஏகமி என்ன கொல்ல போறீங்களா, இது வரைக்கும் நீங்க யாரையுமே இப்படி கொன்னதில்லை, அப்படி இருக்கும்போது என்ன கொல்லுவீங்க
சொல்லுவீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது சைடுல ஒருத்தன் இருந்திருப்பான், அதை அவர் கவனிச்சிருக்க மாட்டாரு. அவன் அலையக்கா கன் எடுத்து கண்டமே நீங்க அவரை சுடுவான். புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்ல தான் படும், பட் இருந்தாலும் அவ்வளவு புல்லட்ஸ் அட் டைம்ல படும்போது பாடி கிர்கல் விட்டுரும்ல. எனக்கு தெரிஞ்ச 2-3 புல்லட் பற்றுக்கும் தான் நினைக்கிறேன். அப்படியே பொத்துன்னு கீழே விழுவாரு. நோட் புக்கை எடுத்துடலான்னு பார்த்தா அந்த நிலைமையிலுமே தரமாட்டாரு. அந்த டைம் எல்லாம் என்ன பண்ணுவான், மாஸ்க போட்டுட்டு மூஞ்ச மறைச்சுக்குவான். கரெக்டா ஆளுங்க வருவானுங்க. வந்த உடனே டெத் நோட்டை டெபுட்டி டைரக்டர் இருந்து எடுக்க ட்ரை பண்றவன போட்டுன்னு ஒரே போர்டு. மெலோ மட்டும் எதுவும் பண்ணாம அப்படியே சைலண்டா நிப்பானா. அவன் தான் மெலோன்னு தெரிஞ்சு போச்சு, மூஞ்ச யாரும் பார்க்கல, மாஸ்க போட்டுக்கிட்டானே. ஒழுங்கா சரண்டர் ஆயிரு இல்ல உன்னை சுற்றுவோன்னு சொல்லுவானுங்க. சாமா அவனுக்கு சுற்றுக்கலாம். அவன் மொத்த பில்டிங் பிளாஸ்ட் பண்ணிடுவான். எல்லா இடமும் நல்லா குபு 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 குபுன்னு தீ பிடிச்சி எரியும். செக் பண்ணி பார்த்தா மெலோ அங்க இல்லையாமா. இதை கேட்டுட்டு இருந்த நம்மளுக்கு அப்படியே கொல்ல காண்டாகும். கஷ்டப்பட்டு பிளான போட்டு அவனை ரவுண்டு கட்டி லாக் பண்ணா கடைசியில இப்படி சொதப்பிட்டாரேன்னு பல்ல கடிச்சுட்டு இருப்பான். அங்க சீஃபுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான அடி. புல்லட்டை வேற வாங்கி இருக்காரா, நல்ல வேலை உசுறு போகல, காப்பாத்தி கொண்டு வந்து அட்மிட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆபரேஷனுக்கு போன ஏகப்பட்ட பேருக்கு பயங்கரமான அடின்னு வைங்களேன். சீஃப் கொஞ்சம் உசுருக்கு போராடி தான் இருக்காரு. ஆக்சுவலா இப்பதான் லைட் போட்ட பிளானே நமக்கு புரியும். அதாவது டெத் நோட்டை ரியூக்கு கிட்ட கொடுத்து மீசா கிட்ட எல்லாம் அப்படியே கைமாத்தி விடுவான் பாத்தீங்களா, அது ஏன்னு இப்ப தெரியும். இப்ப நம்ம சீஃபுக்கு ஷினிகாமி கண்ணு வந்துருச்சு. ரியூக்கு சொன்னதுபடி யாருகிட்ட அந்த டெத் நோட் இருக்குதோ அவங்களோட லைஃப் ஸ்பேனை மட்டும் பார்க்க முடியாது, ஆனா லைட்டோட லைஃப் ஸ்பேனை அவரால் பார்க்க முடியுது. அதுல இருந்தே அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு நம்ம லைட்டு கிராவே கிடையாதுன்னு. உடனே அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எல்லாம் புடிச்சு திட்டுவாங்க, இன்னுமா நீங்க அதை நினைச்சுட்டு இருக்கீங்கன்னு. சோ இதுக்காக தான் பையன் நேக்கா மாத்தி விட்டுருக்கான். என்ன டாடி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் இப்ப பேசிட்டு இருக்கீங்க, இதை விட முக்கியமான வேலையெல்லாம் நீங்க பண்ண வேண்டி இருக்குது. அதாவது மெலோவோட பேரை அந்த புக்ல எழுதணும். அதை பண்ணாதானே அவன் ஒருத்தனையாவது காலி பண்ண முடியும். அவர் பாத்தீங்கன்னா என்னைய மன்னிச்சிருங்க, கடைசியில என்னால அவனை கொல்ல முடியல பாரு. நம்ம பையன் யோசிக்கிறது ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்ப நமக்கு டைம் இருக்குது, ஆனா எப்படி அவனை போட்டு தள்ளணும் தான் யோசிக்கணும். ஏன்னா இப்ப அவர் இருக்கிற நிலைமைக்கு டெஃபினட்டா இதை பண்ணுங்கன்னு அவர்கிட்ட சொல்ல முடியாது. ஆனா வேற வழி இல்ல. டாடி அவனோட பேரை மட்டும் எப்படியாச்சும் இதுல எழுதுங்க, உங்க கடைசி ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணுங்க, அவனை உங்களை ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தான். ஆனா கடைசியில அவங்க அப்பா செத்துட்டாரு. அவ்வளவுதான், கதர்னு கதருவான். அவரு செத்துட்டாருன்ட்டு இல்ல, இப்படி அவனை கொல்லாம செத்துட்டாருன்னு. அட முட்டா பைய டாடின்னு சொல்லி கத்திக்கிட்டே தான் அழுவான். மத்தவங்க எல்லாம் கதறி கதறி அழுவாங்க, சீஃப் இறந்துட்டாருன்னு. ஆக்சுவலா எப்படி இருந்தாலுமே 13 நாள்ல அவங்க அப்பாவை போட்டு தலை தான் போறான். என்ன எழுதி இருந்தாருன்னா ஒரு 13 நாள் இருந்திருப்பாரு. இப்போ கேர்லஸா இருந்தவொடனே அவரோட உயிர் உடனே போற மாதிரி ஆயிருச்சு. சரி, இப்போ போலீஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு தேவை இன்வெஸ்டிகேஷனுக்காக ஒரே ஒரு டெத் நோட்டு தான். இன்னொரு ஷினிகாமி அதோட டெத் நோட்டை விட்டுட்டேன்னு தானே இங்க சுத்திட்டு இருக்குது. நீ உன்னோட டெத் நோட்டை தேடி வந்த, எடுத்துட்டு நீ கிளம்பு, நாங்க இதை வச்சு பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. ரியூக்கு என்ன நினைக்கும்னா, யாரெல்லாம் அந்த டெத் நோட்டை யூஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சாபம் வந்த மாதிரி தான். பட் நம்ம லைட்டோட அப்பா விஷயத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து டெத் நோட்டை யூஸ் பண்ணதுனாலலாம் சாகல, தன்னோட பையன் கிரா இல்லன்னு தெரிஞ்ச சாட்டிஸ்பாக்சன்ல செத்து போயிருக்காரு. பட் இப்ப நம்ம பையலுக்கு அதெல்லாம் விஷயம் இல்ல. அந்த மெலோ தப்புச்சிட்டான். என்ன யாரு என்னன்னு தெரிஞ்சு போச்சு, அவனை எப்படியாச்சும் ட்ராக் பண்ணி புடிச்சுக்கலாம். ஆனா இந்த மெலோ தான் டார்க்ல இருக்கவன். அவனை அப்பவே புடிச்சிருந்தாங்கன்னா பஞ்சாயத்து இல்ல, இனிமேட்டு பயங்கர உஷாராயிருவானே. கிடைச்ச சான்ஸை விட்டாச்சு. இனி நம்ம பையல என்னென்னலாம் பாடுபடுத்த போறானுங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.